Hi குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இது அகிலாஸ் கிளாஸ் ரூம். நான் உங்கள் அகிலா. நம்ம போன வீடியோவில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சைடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, மிடில் பார்ட்டும் இந்த சைடு மேலே ஃபஸ்ட் லேயர், இந்த மிடில் பார்ட் இந்த ஃபஸ்ட் லேயரையும் நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கற்றுக்க போகிறோம், இந்த செகண்ட் லேயர். ஓகே, இந்த செகண்ட் லேயரில் இங்கே மிடில் பார்ட் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஆரஞ்சு. இங்கே ஆரஞ்சு இருந்தால் நம்மளுக்கு இந்த சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு வரும்னு தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் லேயர் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லேயரில் இங்கே என்ன வரணும், ஆரஞ்சு வரும். ஆரஞ்சுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது, ப்ளூ. அப்போ இங்கே ஆரஞ்சு வரும், இந்த இடத்துல நமக்கு ப்ளூ வரும். அப்போ அப்படியே இப்படி திருப்பலாம். இங்கே என்ன வரும், இங்கே ப்ளூ வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது, மிடில் ரெட். அப்போ இங்கே ப்ளூ, இங்கே ரெட் வரும். இங்கே பார்க்கலாம், இங்கே ரெட், இங்கே க்ரீன் வரும். ஆனால் என்ன இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே மாறி இருக்குது. இங்கே க்ரீன் வரணும், இங்கே ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு வந்து வரணும். ஆனால் இங்கே ஆரஞ்சு கரெக்டாக இருக்குது. பட் இங்கே நம்ம ஆரஞ்சு வரணும், இந்த இடத்துல க்ரீன் வரணும். இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னா இந்த பீசஸ் எல்லாம் எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒயிட்டு க்ரீன் இருக்குது. நம்மளுக்கு க்ரீன் வந்து அப்படியே இங்கே வரணும், இந்த ஒயிட்டு கீழே வரணும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம், இங்கே ரெட் இருக்குது, ரெட்டு க்ரீன் இருக்குது. சரி, நம்ம ரெட்டில் கொண்டு போய் மூவ் பண்ணி பார்க்கலாமா? இங்கே ரெட் இல்லை, இங்கே ரெட் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே ரெட்டில் கொண்டு வந்து வச்சிட்டோம். இந்த ரெட் இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ வரணும். இந்த க்ரீன் வந்து எங்கே இருக்குது, இந்த பக்கமோ இந்த பக்கமோ வரணும். அப்போ நமக்கு க்ரீன் எங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குது. ரெட்டுக்கு லெஃப்டில் என்ன இருக்குது, எனக்கு ப்ளூ இருக்குது. ஸோ எனக்கு இங்கே ரெட்டும் ப்ளூவும் வரணும், இங்கே ரெட்டும் க்ரீனும் வரணும். ஸோ எனக்கு இந்த ரெட்டு இங்கே வரணும், இந்த க்ரீன் இங்கே வரணும். இந்த பீஸ் இங்கே வரணும். அப்படின்னா தட் மீன்ஸ் இந்த ரெட் இங்கே வரணும், இந்த க்ரீன் இங்கே வரணும். அப்படின்னா நம்ம ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ண போகிறோம். சேம் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். இந்த பக்கம் போகணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் நம்ம ஹைட் பண்ணணும். ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணுங்கள், இந்த பீஸை கீழே கொண்டு வாங்க. சேம் நம்ம பண்ணதே தான். ஹைட் பண்ணதை என்ன பண்ணுவோம், வெளியில் கொண்டு வர்றோம். இந்த பீஸை நம்ம மேலே கொண்டு போயிடுறோம். என்ன இருக்குது தெரியுமா, இந்த ஆக்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பீஸ் அதே இடத்துல தான் இருக்குது, ஜஸ்ட் ஹைட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த ஆக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எல்லோ பீஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ பீஸை நம்ம கீழே கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ஒட்டுக்காக நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம இதை பண்ணும்போது இங்கே என்ன ஆகிடுச்சு, இந்த எல்லோ பீஸ் மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. ஸோ இந்த எல்லோ பீஸை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாலே இந்த பீஸ் இங்கே போயிடும். எப்படின்னு பாருங்கள். அப்போது இந்த எல்லோ நம்மளுக்கு இங்கே போகணும். ஏன்னா நம்ம இங்கே இருக்க எல்லோ தான் நம்ம கீழே கொண்டு வந்து மிக்ஸ்அப் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம மேலே போனோம் அப்படின்னா இதை நம்ம ஹைட் பண்ணணும். ஹைட் இட், bring it down, move it back, bring it up. அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருந்ததை ஹைட் பண்ணோம். ஹைட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு போக வேண்டிய பிளேஸை கீழே இறக்கிட்டு, இறக்குன பீஸ்க்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும், கரெக்டாக கொண்டு போக வேண்டிய இடத்துல எல்லோவை வச்சுட்டு நம்ம மறுபடியும் மேலே கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த பீஸும் கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு, இந்த பீஸும் அலைன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூவ் எதுக்காக பண்ணுறோம், அந்த மூவ் பண்ணால் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போகும், அதனோட யூஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த க்யூபை நீங்கள் பின்னாடி ஃபாஸ்ட்டாக செய்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன வரணும், க்ரீன் ஆரஞ்சு வரும். சரி, நமக்கு க்ரீன் ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த பீஸை கீழே இருக்க பீஸை கண்டுபிடிச்சி இந்த பீஸ் நம்மளுக்கு எங்கே போகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கீழே எந்த பீஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அது எந்த இடத்துக்கு போகணும்னு அசைன் பண்ணாலே, நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரூபிக் கியூப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து இங்கே என்னது இருக்குது, ப்ளூ ஆரஞ்சும் இருக்குது. சி, இங்கே ப்ளூ ஆரஞ்சு இங்கே இருக்கா. இந்த ப்ளூ எங்கே இருக்குது, எங்கே கொண்டு போகணும், இங்கேயோ வரும். இந்த ஆரஞ்சு எங்கே வரும், இங்கே வருமா, இங்கே வராது. இங்கே என்ன இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாம். அப்போ இந்த பக்கம் வரும், இந்த ப்ளூ இங்கே வரும், இந்த ஆரஞ்சு இங்கே வரும். ஸோ இந்த பீஸ் இங்கே கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பக்கம் ஹைட் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஹைட் பண்ணுவோம். ஹைட் பண்ணியாச்சு. இந்த பீஸை நம்ம கீழே இறக்குறோம், ஹைட் பண்ண பீஸை வெளியில் கொண்டு வரோம். மறுபடியும் எல்லோவை வந்து கரெக்டாக
அலைன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, எல்லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்க வேண்டிய எல்லோ இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த எல்லோ இங்கே கொண்டு போனால் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த பீஸும் இங்கே போய் அலைன் ஆயிரும். இந்த பீஸ் இங்கே போகணும் அப்படின்னா இந்த பீஸை நம்ம ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணுறோம், கீழே கொண்டு வரோம், நம்ம ஹைட் பண்ண பீஸை வெளியில் எடுக்கிறோம், எடுத்த பீஸை மேலே கொண்டு போகிறோம். என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு மேலேயும் எல்லோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, ப்ளூவும் ஆரஞ்சும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே ஒயிட்டு ரெட்டு, ஒயிட் நம்மளுக்கு எப்பவுமே கீழே வரும். ஸோ ஒயிட் ரெட் நம்ம யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி இங்கே என்னது, ப்ளூ ஒயிட் இருக்குது, ப்ளூ ஒயிட், ஒயிட் நம்மளுக்கு கீழே வரும். ஸோ அதை யோசிக்க வேண்டாம். இப்போ இங்கே இருக்குது, இங்கே என்னது, ப்ளூ ரெட், ப்ளூ இங்கே வரும், இங்கே வரும், ரெட் இங்கே வருமா, இங்கே ஆரஞ்சு வந்திருக்கு. அப்போ இந்த பக்கம் பார்க்கலாமா, ஓ அப்போ இங்கே ப்ளூ வரும், இங்கே ரெட் வரும். இந்த பீஸ் இங்கே கொண்டு போகணும், இந்த பீஸ் இங்கே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணுங்கள், கொண்டு போக வேண்டிய அந்த ரோவை கீழே கொண்டு வாங்க, ஹைட் பண்ணதை வெளியில் கொண்டு வாங்க, இந்த ரோவை திருப்பியும் பேக் மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இங்கே மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. ஸோ இது மிக்ஸ்அப் ஆனதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பீஸை நம்ம மேலே கொண்டு போகணும். இதை மேலே கொண்டு போகணும் அப்படின்னா ஹைட் பண்ணுங்கள், கீழே கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு போங்க, மேலே போயிருங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, ப்ளூ ரெட் மேட்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு மேட்ச் ஆகாத ஒரே ஒரு பிளேஸ் எது, க்ரீன் ஆரஞ்சு. ஓகே, அந்த பீஸ் எங்கே இருக்குது, இங்கே ஸ்ட்ரெயிட் கீழே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா க்ரீன், இங்கே ஆரஞ்சு இருக்குது. ஸோ இந்த பீஸ் நம்ம இங்கே கொண்டு போகணும். இந்த பீஸ் நம்ம இங்கே கொண்டு போனால் என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைடில் ஒழிக்கணும். கரெக்ட், ஆப்போசிட் சைடில் ஒழிச்சிக்கோங்க, கீழே கொண்டு வாங்க, இதை மறுபடியும் வெளியில் கொண்டு வந்துடுங்க, ஹைட் பண்ணதை வெளியில் எடுத்துருங்க. இந்த எல்லோ மேலே போகணும்ல, மேலே கொண்டு போயிருங்க. எல்லோ மேலே போயிட்டு அசைன் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் இங்கிருந்த எல்லோ என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த எல்லோ மேலே கொண்டு போகணுன்னா ஹைட் பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போகணுமோ அந்த ரோவை கீழே கொண்டு வரணும், இங்கே இருக்கிற எல்லோவை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், திருப்பியும் மேலே கொண்டு போயிடணும். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 2 rows ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை மறுபடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd row ஃபிக்ஸ் பண்ணலாம். பாய் குட்டீஸ், தேங்க்யூ.